வணக்கம். 63 நாயன்மார்கள்ல இன்னைக்கு நாம பார்க்க போற நாயனாருடைய பேர் பரஞ்சோதியார். பரஞ்சோதியார் இவர் ஆயுர்வேதம், வைத்திய முறை, அது அப்புறம் போர்க்கலைகள், குதிரையேற்றம், யானையில இருந்து போர் புரியது, இன்னும் பலவிதமான கலைகளை கற்று தேர்ந்தவர். வடமொழி நூல்களிலும் புலமை வாய்ந்தவர். இப்படி இருக்கிறவர் சிவபெருமானுடைய தொண்டராகவும் இருக்கிறார், அடியாருக்கு அடியாராகவும் இருக்கார். இவர் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அடியாராக இருக்கிறார். சிவனடியார்களுக்கு உணவு திருவமுது படைத்த பிறகுதான் அவர் தான் உண்ற பழக்கத்தை கடைபிடிச்சு வச்சிருக்கிறார். சிவனுடைய திருவடி அன்றி வேறொன்றுமே பெரிதில்லைங்கிற எண்ணத்துல இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இவர் இவருடைய சொந்த ஊர் காவிரி வளம் கொழிக்கிற சோழ நாட்டுல திருச்செங்கோட்டங்குடி அப்படிங்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்தவர். இவர் நரசிம்ம பல்லவர்கிட்ட சேனாதிபதியா இருக்கார். இவருக்கு எல்லா கலைகளும் தெரியும் இல்லையா, போர்க்கலைகள். அதனால இவர் நரசிம்ம பல்லவர்கிட்ட சேனாதிபதியா இருக்கிறாரு. நிறைய நாடுகளை போர்ல வென்று அந்த நாட்டு செல்வங்களையும் வளங்களையும் கொண்டு அரசரிடம் ஒப்படைக்கிறது. 4 வகை சேனைகளையும் கவர்ந்து ஒப்படைக்கிறது. இப்படிலாம் இருக்கார். இவருடைய இந்த ஆற்றலைத்தான் நரசிம்ம பல்லவர் பெருசா எண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு தரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவர் அரசர் நரசிம்ம பல்லவர் இவருடைய தீரத்தை பாராட்டுறார். தீரத்தை பாராட்டும் போது அப்ப இருக்கிற மந்திரிகள் குழாம்ல இருக்கிற அமைச்சர்கள் சொல்றாங்க, இவர் அது மட்டும் இல்ல, இவர் சிவ தொண்டுல சிறப்பா இருக்கிறதுனால இவரை யாரும் வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் நரசிம்ம பல்லவருக்கு மனசு திக்குன்னு ஆயிருது. ஒரு சிவனடியாரையா நம்ம ஒரு ஏவலாலா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அது எந்த பெரிய பதவியில இருந்தாலும், அது சேனாதிபதியா இருந்தாலும் மன்னனுக்கு கீழேங்கிற மாதிரி தான் வரும் இல்லையா. அதனால இவரையா நம்ம ஏவலாளியா வச்சிருந்தோம் சொல்லி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் கற்றுக்கிட்ட கலைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது அதனால என்ன இருக்கு, அது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் இவரை அவர் தன்னுடைய சேவகனாக அவர் ஒப்புக்கிறல நரசிம்ம பல்லவர். நிறைய வளங்களை அவருக்கு தந்து, நிலம், வீடு, பொன், பொருள் அத்தனையும் தந்து, பல தலைமுறைகள் ஓய்வதற்கு தேவையான அத்தனை வளங்களையும் கொடுத்து இவரை விடை தந்து அனுப்பி வைக்கிறார். ஒரு VRS மாதிரி வைங்களேன். ஆனா அது இவர் விரும்பல, ராஜாவாதான் கொடுத்தார். இப்ப இவர் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறார். தன்னோட ஊருக்கு போயிடுறார். தன்னுடைய ஊரான திருச்செங்கோட்டங்குடிக்கு போய் அங்கே இருக்கிற இறைவனை தொழுவதிலையும் தன்னுடைய ஊர்ல இருக்கிற கணபதீஸ்வரம் அப்படிங்கிற அந்த கோவில்ல இருக்கிற இறைவனை தொழுவதிலும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதிலையும் காலத்தை கழிக்கிறார். அதே நேரம் சிவனடியார்களை உபசரித்து அவர்களுக்கு திருவமுது படைச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிட்றத கொள்கையாவே வச்சிருக்கார். அவர் திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். திருவெண்காடு அப்படிங்கிறது ஒரு இறைவன் உறையும் தலம். வேதாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல திருவெண்காட்டுல இறைவன் இருக்காரு. இது புதனுக்கான பரிகார தலம்.
நடுவுல ஒரு இடைவெளி, அதுல சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. திருவெண்காட்டு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருத்தலம், அங்கே புதனுக்கான பரிகாரத்தலம். அந்த ஊர்ல இறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இறைவன் அருளால உண்டாகுது. அது 5 வயது ஆகும்போது அதுக்கு பள்ளிக்கு அனுப்பி கல்வி பயில வைக்கிறாங்க. இப்படி காலம் போய்கிட்டு இருக்கும் போது இவருடைய அன்பை உலகறிய செய்ய இறைவனாருக்கு திருவுளம் வருது, திருவுளம் கொண்டார். இப்படி இவர் அங்கே பூமிக்கு ஒரு சாதாரண சிவனடியாரா வரல, பைரவ அடியாரா வர்றார். பைரவ அடியாரா தன்னுடைய கூந்தலை அள்ளி முடிஞ்சு அதுல தும்பை பூவெல்லாம் சூடி இடது கையில சூளம் வச்சுட்டு கருஞ்சட்டை, கருப்பு நிற சட்டை அணிந்து பைரவ அடியாரா வர்றார். அப்படி வந்தவர் பரஞ்சோதியார் வீட்டு வாசல்ல இருந்து இங்கு எனக்கு திருவாமுது அளிக்கக்கூடிய சிறுத்தொண்டர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். கேட்டதும் அங்க இருக்கிற ஒரு தாதி அவர் சிவனடியார தேடித்தான் வெளியே போயிருக்காரு, அவர் வந்துருவாரு, நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் உள்ள இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் மட்டும் இருக்கிற இல்லத்துக்குள்ள நாங்க வரமாட்டோம் அப்படின்னு இவர் சொல்றார். சொன்னதும் இந்த சத்தம் கேட்டு திருவெண்காட்டு நங்கை வந்துடுறாங்க. அடடா, அவரும் வரல, இவரும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அவர் இப்ப வந்துருவாரு, நீங்க உள்ள அமருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வரவே மாட்டேங்கிறார். மாதுக்கள் மட்டுமே இருக்கிற இல்லத்துக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கணவர் வந்தா சொல்லுங்க, நான் இங்க ஆத்தி மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறேன், அவரை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். அவர் போன உடனே இவரும் பரஞ்சோதியாரும் வந்துடுறார். வந்ததும் இவங்க விவரத்தை சொல்றாங்க. ஒரு பைரவ அடியார் வந்தார், சிவனடியார். அவரை உள்ள அமர சொன்னோம், ஆனா ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, திரு ஆத்தி மரத்தடியில உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி இருக்காரு, நீங்க போய் அவரை பார்த்து அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அவருடைய மனைவியார். சரின்னு சொல்லி ஒருத்தருமே அன்னைக்கு அவருக்கு கிடைக்கல. பரஞ்சோதியாருக்கு சிவனடியார் யார் கண்ணுல அகப்படலாம். சிவனே வந்திருக்கும் போது சிவனடியார் எப்படி கண்ணுல படுவாங்க? அதனால இவர் சந்தோஷப்பட்டு அவரை அழைச்சிட்டு வர போறார். போனா ஆத்திமரத்தடியில பைரவ அடியார் வேஷத்துல சிவன் இருக்கார். போய் அவரை இவர் வணங்கி நிக்கிறார். வணங்கி நிக்கும் போது அவர் கேட்கிறார், நீர்தான் அந்த பெரிய சிறுத்தொண்டரோ அப்படிங்கிறார். சிறுத்தொண்டருங்கிறதுக்கு இவருடைய அடைமொழி. இவர் சிறு தொண்டரோ அப்படின்னு கேட்டதும் நீர் பெரியவரோ எங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல கேட்கிறார். இல்லை, நான் சிவனடியார்களுக்கு செய்யும் உபசரணைகளால அவங்க என்ன அன்போடு சிறு தொண்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றார். இவர் பலவிதமான கேள்வி கணைகள் எல்லாம் தொடுக்கிறார் இறைவன். அதுக்கெல்லாம் பணிஞ்சே பதில் சொல்றாரு பரஞ்சோதியார். கடைசியில எங்க வீட்டுல இன்னைக்கு நீங்க அமுதுண்ண திருவமுதுண்ண வரணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றார், நான் 6 மாசத்துக்கு ஒரு தரம் ஒரு பசுவை கொன்று உண்ணக்கூடியவர். 6 மாசத்துக்கு ஒரு தரம் தான், அதுவும் இதே நாள் தான் அது. அந்த மாதிரி ஒரு உணவை எனக்கு நீ தர முடியுமான்னு கேட்கிறார். பரஞ்சோதியார் சொல்றாரு, 3 வகை பசுக்களும் என்னுடைய வீட்டுல இருக்கு, என்னுடைய தொழுவத்துல இருக்கு, நீங்க பார்த்து அதுல உங்களுக்கு எது ஆகும்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா அதை படைக்கிறேன், உங்களுக்கு திருவமுது படைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இவர் நகைக்கிறார். பைரவ வேடத்துல வந்திருக்கிற எம்பெருமான் நகைக்கிறார். நான் சொல்றது அந்த பசு கிடையாது, நரப்பசு.
அதாவது மனிதனைத்தான் அப்படி மனித கறி சமைக்க சாப்பிடறதான் அவர் பசுன்னு சொல்றார். இப்போ நரப்பசு சாப்பிடக்கூடியவன், அதுவும் ஒரு குடிக்கு ஒரே மகனாய் இருக்க வேண்டியவன், உடல்ல எந்த ஒரு மாசு மருவும் இல்லாதவனா இருக்கணும், அதுவும் 5 வயதுக்குள்ள இருக்கிறவனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நரப்பசுவை எனக்கு சமைத்து கொடுக்கக்கூடிய தாய் தந்தையார் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். இவர் மறுப்பேதும் சொல்லல பரஞ்சோதியார். உங்களுக்கு அதுதான் வேணும்னா நான் அதை உங்களுக்கு கொடுக்க சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். சொல்லி நான் போய் அப்ப இவர் இன்னும் ஒண்ணு சொல்றார், அந்த குழந்தையை தகப்பன் மடியில வச்சு தாயார் கால்களை பிடித்து கொள்ள தகப்பன் அறிந்து அதை சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். கலங்கவே இல்லை பரஞ்சோதியார். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இறைவனுடைய பிரசாதங்கள், இறைவன் நம்ம மீது வைத்திருக்கிற கருணை. அதெல்லாம் இதுக்காக எல்லாம் என்னைக்கானாலும் ஒவ்வொருவரும் பிறக்கிறது எல்லாமே இறக்கிறதுக்குத்தான். இத புரிஞ்சுகிட்டவங்க எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. அவரை தயாரா இருக்க சொல்லிட்டு நான் போய் எல்லாத்தையுமே தயார் செய்துட்டு உங்களை கூப்பிட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். போய் மனைவி கிட்ட இத சொல்றார். மனைவி ஒண்ணுமே சொல்லல. கணவன் சொல்லுக்கு மறுப்பேதும் சொல்லல. அப்படி சரின்னு சொன்னதும் இவர் உடனே பள்ளிக்கு போறார். பள்ளியில மகன் இருக்கான் இல்லையா, கல்வி பயில விட்டுருக்காங்க. தந்தையை கண்டதும் அந்த குழந்தை துள்ளி ஓடி வருது. 5 வயது பாலகர். அதை அப்படியே அள்ளி தோல்ல போட்டுக்கிறார். போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் அந்த திருவெண்காட்டு நங்கை என்ன செய்யறாங்க, குழந்தைக்கு குளிப்பாட்டி அலங்காரம் செய்து, தலையையும் அலங்காரம் செய்து கணவன் இடத்துல கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி ஒரு கோலத்துல குழந்தையை பார்த்ததும் என்ன தோணும், அள்ளி அணைச்சு முத்த மாதிரி பொழிய தோணும் இல்லையா? இல்ல, இது இறைவனுக்கான பிரசாதம். இத நாம எச்சில் படுத்த கூடாது. இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு அது நம்முடையது இல்லை அப்படின்னு அவங்க இது பண்ணிட்டாங்க, உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அதனால அவங்க எதுவுமே அந்த குழந்தைய செய்யல. அது இறைவனுக்கானதுன்னு சொல்லி அந்த பைரவ அடியார் சொன்னது போலவே பரஞ்சோதியார் தன்னுடைய மடியில குழந்தையோட தலையை வைக்க, அந்த திருவெண்காட்டு நங்கை குழந்தையோட கால்கள் 2ஐயும் தன்னுடைய மடிக்குள்ள வச்சு அமுக்கிக்கிறார். இப்போ அந்த குழந்தை தாயும் தந்தையும் என்னவோ செய்யறாங்களே அப்படின்னு தகப்பனை அண்ணாந்து பார்த்து சிரிக்குது. அந்த சிரிப்புக்கு கூட அவர் கலங்கல். அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்துடுறாங்க. பைரவாடியார் என்ன சொன்னாரோ அதை செய்து தலையை இது இறைச்சிக்கு ஆகாதுன்னு சொல்லி திருவெண்காட்டு நங்கை இந்த தாதியிட்ட கொடுத்து, இது சமையலுக்கு ஆகாது, இத ஏதாவது செய்துரு, இத வெளியில ஏதாவது செய்துரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மற்ற அங்கங்களை எல்லாமே துண்டு துண்டா வெட்டி பல வகையான கறி சமைக்கிறாங்க. பல வகையான கறி சமைத்து எல்லாம் முடிஞ்சதும் இது அவங்க வீட்டுக்குள்ள வச்சு செய்யாம வேற ஒரு இடத்துக்கு போய் யாருக்கும் தெரியாம, ஏன்னா பாக்குறவங்களுக்கு புரியாது, இவங்களுடைய பக்தி புரியாது. அதனால பல சந்தேகங்கள் வரும். அவங்களுக்கு புரியாதவங்களுக்கு நம்ம எதுக்கு விளக்கம் சொல்லணும்னு இவங்க ஒரு மறைவான இடத்துல வச்சு இதை செஞ்சிடறாங்க. அப்புறம் பரஞ்சோதியார் போறாரு, பைரவடியார அழைச்சிட்டு வர்றாரு. வந்ததும் அவருடைய கால்களை எல்லாம் அலம்பி பூஜித்து அந்த தண்ணீரை பருகி தாங்களும் பருகி வீட்டுக்கு உள்ளும் புறமும் தெளிச்சிட்டு அவரை உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. உணவருந்துறதுக்குன்னு ஒரு களம் இருக்கும், பாத்திரத்தை களம்னு சொல்லுவாங்க. அந்த களத்துல புது களத்துல
தண்ணீர் விட்டு அலம்பி அதுல வந்து கறி சோறு எல்லாத்தையும் அவருக்கு வைக்கிறான் சாப்பிட சொல்லி. அப்போ அவர் கேக்குறாரு, நான் சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, எல்லாத்தையும் சமைச்சோம் அப்படின்னு. எல்லாத்தையுமே சமைச்சாச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, தலையை மட்டும் அது உணவுக்கு ஏற்றதல்லன்னு நானு வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க திருவெண்காட்டு நங்கை. அப்போ அந்த தாதி இருக்காங்க இல்லையா, இல்ல அவங்க இப்படி சொல்லிதான் என்கிட்ட அதை கொடுத்தாங்க. ஒருவேளை வந்து சிவனடியார் வந்து உணவருந்துற சிவனடியாருக்கு இது தேவைப்பட்டாலும் படும், கேட்டாலும் கேட்பாருன்னு நான் அதையும் சமைச்சு வச்சிருக்கேன்னு தாதி கொண்டு வந்து அதை கொடுக்குறாங்க. கொடுத்ததும் எல்லாத்தையும் பரிமாறியாச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து தனியா சாப்பிட்டு பழக்கம் கிடையாது, அதனால நீ வந்து இன்னொரு ஏதாவது அடியார் இருக்காரான்னு பார்த்து கூப்பிடு அப்படின்னு சொல்றார். இவர் வந்து போய் வெளியில கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாக்குறாரு பரஞ்சோதியார், ஒருவரும் வரல. அப்போ உள்ள வந்து சொல்றார், ஒருவரும் இல்லை, நானும் ஊரெங்கும் தேடிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து இங்க உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன், யாருமே கிடைக்கல அப்படின்னு சொன்னதும், நானும் திருநீர் அணியக்கூடியவன் தான், நானும் உங்க பக்கத்துல இருக்கலாமா அப்படின்னு கேட்டதும் சரி அப்படின்னு சம்மதிக்கிறாரு பைரவாடியார். சொன்னதும் அவர் பக்கத்துல கொஞ்சம் கூட சிந்தையில ஒரு சஞ்சலம் இல்லாம அவர் பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து சரி முடிஞ்சிருச்சு எல்லாம், அவர் சாப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் ஒரு வாய் சோறு அள்ளி வாயில வைக்க போகும்போது, இது என்னை கூட்டிட்டு வந்து ஒரு சிவனடியாரை கூட்டிட்டு வந்து நீ உட்கார வச்சுட்டு நீ முதல்ல சாப்பிடுவியா, அடியாறுகளுக்கு திருவமுது படைச்சிட்டு சாப்பிடுறவன் சொல்ற, இப்ப நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீ சாப்பிடுறியே, இது தகுமான்னு கேக்குறார். கேட்ட உடனே அவர் இல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் அதை வாயில வைக்க போனேன் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் அவர் சொல்றார், இது போக எனக்கு வந்து ஒரு சிறு குழந்தை இருக்கிற இல்லத்துல சாப்பிட ஆசை, அப்படி உங்களுக்கு ஒரு மகவு ஒன்று இருந்தா அத கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க போய் சொல்ல முடியுமா, நான் வந்து எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது அதைத்தான் சமைச்சிருக்கோன்னு சொன்னா அவர் சாப்பிடுவாரோ என்னமோ அப்படின்னு பயப்படுறாங்க திருவெண்காட்டு நங்கையும் பரஞ்சோதியார். பைரவர் இப்படி சொன்னதும், உங்களுக்கு மக ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கு, அதன் அழைங்க அப்படின்னு சொன்னதும் பரஞ்சோதியார் சொல்றாரு, அவன் நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்றார். இல்ல அவன் வந்து என் கூட உட்கார்ந்தாதான் நான் திருவமுது உண்பது நடக்கும், நீயும் உன் மனைவியும் வெளியில போய் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றார். சீராளா வாராய் அப்படின்னு அழைச்சதும் அப்பதான் பள்ளியில இருந்து வர்றது மாதிரி ஓடி வந்தா அந்த சீராளா, இவர்களுடைய புதல்வன். தாவி எடுத்து தன் மகனை கட்டி தழுவி அந்த தாய், சிவனடியார் அமுது செய்யும் பேரு பெற்றோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உள்ள குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. போய் பார்த்தா அங்கே இருந்த அவங்க சமைத்த கறிகள் எதுவுமே இல்லை, மாமிசம் எதுவுமே இல்லை. அதே நேரத்துல அந்த பைரவ அடியாரும் இல்லை. இது என்ன இடருக்கு மேல் இடரா, நம்ம இல்லத்துல இன்னைக்கு திருவமுது செய்ய வந்த அந்த பைரவரையும் காணாமேன்னு சொல்லி வெளியே வந்து தேடி பார்க்கும்போது இறைவனார் உமையோடும் முருகப்பெருமானோடும் விடை மேல் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார். எனக்கு திருவமுது செய்த உமக்கு நாம் காட்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்தோம்னு சொல்லவும் இந்த பரஞ்சோதியாரும் திருவெண்காட்டு நங்கையும்
தரையில விழுந்து வணங்குறார். அதோட அவங்களுக்கு முக்தி கொடுத்து இறைவனார் பரஞ்சோதியார், திருவெண்காட்டு நங்கை, சீராளன், அந்த தாதி ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் முக்தி கொடுத்து சிவ கைலாயத்துக்கு அழைத்து போயிட்டாங்க. இது சிறு தொண்ட நாயனாருடைய கதை. நான் கடைசி வரைக்கும் பரஞ்சோதியார் அப்படின்னு குறிப்பிட்டதுக்கு காரணம் இவர் சிறு தொண்டர்னே அழைச்சு நிறைய பேருக்கு தெரியும். இந்த கதை நிறைய பேருக்கு தெரியக்கூடும். அதனாலதான் நான் அவருடைய இயற்பெயரான பரஞ்சோதியாரையே வைத்து இந்த கதையை சொன்னேன். அவருடைய பெயர் சிறு தொண்ட நாயனார் அப்படிங்கிற பெயரோடு 63 ஒருவரானவர் சிறு தொண்ட நாயனார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை இன்றைக்கு பார்த்ததுக்கு மிக்க நன்றி.